இதனாலும் தியானத்திற்கு ஏற்றம் வாசிக்கலாம். இதே ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 63வது அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை வாசிக்கலாமே. கர்த்தருடைய ஆவியானவர் இளைப்பாற பண்ணினார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் இளைப்பாற பண்ணுகிற ஆண்டவர். இளைப்பாறுதல் அப்படிங்கிறது அநேகருக்கு தமிழ்ல புதிதாக தெரியலாம். இளைப்பாறுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை, கடன் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை, நிம்மதியா நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த குடும்பத்தோடு கூட சமாதானமாய் வாடுகிற ஒரு வாழ்க்கை தான் இளைப்பாறுதலான வாழ்க்கை. இன்றைக்கு சபைக்கு வருகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கூட நிம்மதி கிடையாது பாருங்க. சம்பாதித்த வருமானம் எல்லாம் ஒண்ணு யாரோ ஒருத்தர் கையில வாங்கிட்டு போயிடுறாங்க, இல்ல வீட்டிலேயே இருக்கிற ஒரு குடை குடிச்சே அழிச்சிட்டு வந்துடுறாரு. ஒரு நல்ல ஒரு பொருள் வாங்க முடிய மாட்டேங்குது, விரும்பின இடத்துக்கு போக முடிய மாட்டேங்குது. எல்லா மனிதர்களும் நல்லா இருக்கிறாங்க, நான் கர்த்தருடைய பிள்ளை, வானத்தையும் பூமியை உண்டாக்கிய தேவனை நான் தரித்திருக்கிறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில நிம்மதியே இல்லாம ஓடிக்கொண்டே இருக்குதுங்கிறது தான் இளைப்பாறுதலற்ற ஒரு வாழ்க்கை. ஆனா இங்க கர்த்தருடைய வசனம், வேத வசனம் சொல்லுது, கர்த்தர் அவர்களை இளைப்பாற பண்ணினார். அப்ப என்னுடைய இளைப்பாறுதலுக்கு எதிராக இருக்கக்கூடியது என்ன? யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 10வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது. வாசிங்களா, யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். அப்ப என் வாழ்க்கையில திருடனுக்கு நான் இடம் கொடுக்கும் போது, திருட என் குடும்பத்துக்குள்ள வருகிற போது, நான் கேர்லெஸ்ஸா இருக்கிற போது, என் குடும்பத்துக்குள்ள உள்ள வந்த உடனே அவனுடைய வேலையே என்ன? திருடனோட வேலை என்ன? வெத்தலைவாக்கு போடுறம்மா வேலை என்ன? வெத்தலைவாக்கு தான் போடும். சினிமா பாக்குறம்மா குடிகாரனோட வேலை. அப்ப திருடனோட வேலை என்னன்னா, திருடுறது, கொல்றது, அழிக்கிறது. என் குடும்பத்துல இருக்கிற சந்தோஷத்தை திருடணும், என் குடும்பத்துல இருக்கிற அமைதியை திருடணும், என் குடும்பத்துல வளர்ச்சியை திருடணும். திருடனுடைய வேலையே இதுதான். ஆனா இயேசு எதுக்கு வந்தாருன்னா, அகீல சொல்றாரு, நானோ அவைகளுக்கு இல்லம்மா, அதே வசனத்துல 10வது வசனத்துல இன்னொரு பகுதி இருக்குது. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவோ பரிபூரணப்படவும் வந்தேன். நீங்க ஒன்றுமில்லாத நிலைமைக்கு கொண்டு போகிறது சாத்தானுடைய வேலை. ஒன்றுமில்லாதவர்களுக்கு கொடுக்க வைக்கிற நிலைமைக்கு கொண்டு போறதுதான் இயேசுவோட வேலை. அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு சபையில ஏதோ ஒரு நிலைமையில நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். ஆனா ஒன்று மறந்துடாதீங்க, இயேசு உங்க வாழ்க்கையில வந்துட்டாருன்னா, இயேசு உங்க குடும்பத்துல வந்துட்டாருன்னா, ஒன்றுமில்லாமல் இருக்கிற உங்களுக்கு மாத்திரம் உதவுகிறவர் அல்ல, ஒன்றுமில்லாதவர்களுக்கு உதவி செய்வதற்கு சேர்த்தியே ஆண்டவர்களுக்கு உதவுவார். ஆமென். அதைத்தான் சொல்றார், நானும் ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேங்கிறார். அப்ப எனக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிறவர் இல்லைங்க. நம்ம கேட்டோம், இந்த ஊர்ல எத்தனையோ பேர் இளைப்பாறுதல் இல்லாம இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஏரியாக்களையும் பாக்குறோம். அதாவது பாதாள வல்லமைகளில ஒரு வல்லமை கிரிகை செய்கிற இடம் சிதம்பரம். ஹலோ, பாதாள வல்லமைகள் 5 இடங்களில தமிழ்நாட்டுல வேலை செய்து, அந்த வல்லமைகளில ஒரு வல்லமை வேலை செய்கிற இடம் சிதம்பரம். இந்த ஊரில் பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்வதில்லை என்று சொன்ன இயேசு உங்களை மீட்டெடுத்திருப்பாருன்னா, உங்க மூலமா சில பேரை மீட்டெடுக்கும்படியாகவே சேர்த்து உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவாங்க. சிறைச்சாலையில் இருக்கிற பவுலுக்கு மாத்திரம் ரட்சிப்பு இல்லைங்க, சிறைச்சாலையில் இருக்கிற சூப்பரண்டுக்கு ரட்சிப்பு, சிறைச்சாலை சூப்பரனுடைய மனைவிக்கு ரட்சிப்பு, சிறைச்சாலை சூப்பரனுடைய பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு. ஏங்க அங்க இருக்கிற கைதிகள் எல்லாருக்கும் சேர்த்தே ரட்சிப்பை கொடுத்து பவுலை சிறைச்சாலைக்கு அனுப்புறாராம். ஆமென். அப்ப இன்றைக்கு உங்களுடைய ரட்சிப்பை நீங்க பரிபூரணப்படுத்தணுமா இருந்தா கொஞ்சம் சாத்தானுக்கு இடம் கொடுக்காம இருக்கணும் பாருங்க.
ஆமென். அதான் வேதம் சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். உங்களுக்கு ஒருத்தர்கிட்ட நீங்க மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா கட்டாயம் அந்த மொபைல் நம்பர்ல உங்களுக்கு கால் பண்ணுவார். பண்ணுவாரா பண்ண மாட்டார்? எதுக்கு மொபைல் நம்பர் கொடுத்தீங்க? அவர் கால் பண்ணணும் தான். பிசாசுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா கட்டாயம் பிசாசு வருவான். பிசாசு எப்படி வருவாங்கிறத காட்டிலோ அவன் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னா, யோபுவின் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல யோபுனுடைய வாழ்க்கையில பிசாசு வந்ததுக்கு அப்புறம் வேதம் தெளிவா சொல்லுது, பிசாசே தேவனிடத்துல போய் யோபுவை எனக்கு கொடுன்னு கேட்டு வாங்கினதுக்கு அப்புறம் அவனுடைய வாழ்க்கை, அவன் குடும்ப வாழ்க்கையை குறித்து யோபுவே சாட்சி சொல்றார். வாசிக்கலாம் 3ஆவது அதிகாரம் 23வது வசனம். 26வது வசனமா? யோபு 3:26. என்ன இல்ல? எனக்கு என்ன இல்ல? ஹலோ, என்ன இல்ல? பிசாசு வந்துட்டா என்ன இருக்காது? ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும், சுகம் இல்லை, இளைப்பாறுதல் இல்லை, அமைதி இல்லை, தத்தளிப்பு தான் இருக்கு. அப்போ ஒரு குடும்ப வாழ்க்கையில அல்லது விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த 3 ஆளுகை செய்யறதுக்கு பின்னணியில யாரு வேலை செய்துட்டு இருக்கிறாங்கன்னா, பிசாசு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நான் சர்ச்சைக்கு வர்றேன், எனக்கு சுகமே இல்லை, அமைதலே இல்லைன்னா வேறு சொல்லுது பாருங்களேன், இளைப்பாறுதல் இல்லாத இடத்துல, காக்கா குருவிக்கு கூட இளைப்பாறுதல் இல்லாத இடத்துல ஒரு குடும்பத்தை கர்த்தர் இளைப்பாற பண்ணினாராம். ஆதியாகம புஸ்தகத்தினுடைய 8வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க நோட் பண்ணி வச்சுங்க வீட்டுல. நோவாவுக்கும் நோவாவுடைய குடும்பத்துக்கும் தங்கருக்க இடம் இல்லை, நிலமே இல்லை, எல்லாம் ஜலத்தினால நிறைந்திருக்குது. நோவா ஒரு புறாவை வெளியே அனுப்பிச்சு விடுறாரு. புறா வெளியே அங்கெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இளைப்பாறுதலுக்கு இடம் இல்லாததுனால திரும்ப எங்க வந்துச்சாமா? வேலைக்குள்ளே வந்துச்சு. ஒருவேளை இந்த ஊர்ல குடியிருக்கிறதுக்கு இடம் இல்லாத ஒரு நிலைமையில நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். இன்னைக்கு நீங்க குடியிருக்கிறீங்க, வீடு கட்டி இருக்கிறீங்க, வேலை செய்யறீங்கன்னா உங்களுடைய திறமையில வரலைங்க, அல்லது ஏதோ ஒரு மனிதனுடைய ரெக்கமெண்டேஷன்ல வரலைங்க. தேவனே தண்ணிய வத்துறதுக்கு காற்றை வீச பண்ணி உங்களை இங்க குடி அமர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. இத நன்றி அறிதலோடு கூட கர்த்தரை தொழுது கொள்ளணும் பாருங்க. இன்னைக்கு நன்றிங்கிறது எல்லாருக்கும் மறக்கப்பட்டு போயிடுச்சு. சார், ஒரு பிரசிடண்ட போய் ஏதோ ஒண்ணு செய்துட்டாருன்னா அதிகாலையில போய் நன்றி ஐயான்னு சொல்ற நம்ம, குடியமர்வதற்கே இடமில்லாத இந்த பூமியில குடியமர்த்த பண்ணின என் தேவனுக்கு நான் எவ்வளவு நன்றி உள்ளவனா இருக்கும். அங்க பாஸ்டர் கிடையாதுங்க. நோவாவுக்கு ஒரு பாஸ்டரும் இல்லை, நோவாவுக்கு ஒரு சர்ச்சும் கிடையாது, நோவாவுக்கு ஒரு பைபிளும் கிடையாது. ஆனா அவர் நினைக்கிறார் என்னன்னா, இந்த ஜலப்பிரவாகத்துல நான் இறந்திருந்தேன்னா, இந்த ஜலப்பிரவாகத்துல என் பிள்ளை இறந்திருந்ததுன்னா, ஜலப்பிரவாகத்துல என் மனைவி இறந்திருந்ததுன்னா இன்னைக்கு பேர்பட்ட ஒரு பூமியை பார்த்திருக்க முடியாது என்று நலமான சில மிருக ஜீவன்களை கொண்டு வந்து வெட்டி கர்த்தருக்கு பலி செலுத்துறாரு. கர்த்தர் அதை சுகந்த வாசனையாய் முகர்ந்தார். ஆமென். யாராவது சொல்லி சொல்லி நீங்க ஆண்டவருக்கு தேங்க்ஸ் பண்ணீங்கன்னா அது தேங்க்ஸே கிடையாதுங்க. இத்தனை மணிக்கு வாங்க, இப்படி ஆராதிங்க, கர்த்தருக்கு இவ்வளவு காணிக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி செய்யறது அது ஒரு செய்ய கிடையாது. பசிச்சா சோறு வேணும்னு சாப்பிட்றோமா இல்லைங்களா? சாப்பிட மாட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? தாகம் எடுத்தா தண்ணி குடிக்கணும்னு குடிக்கிறீங்களா? யாராவது சொல்றாங்களா, சிஸ்டர் உங்களுக்கு தாகம் எடுக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் தண்ணி குடிக்கன்னு சொல்றாங்களா? அது மாதிரி ஆத்துமா சொல்லுங்க, கொரோனால சாகாம உயிரோட இருக்க இயேசு எனக்கு உதவினார். அல்லேலூயா. இந்த கொள்ளை நோய்கள் கடந்து வருவதற்கு கர்த்தர் எனக்கு உதவினார். இந்த விபத்தை கடந்து வருவதற்கு கர்த்தர் எனக்கு உதவினார். நான் என்னை உயிரோடு இருக்கிறது கர்த்தருடைய நன்மையை அறிவிப்பதற்காக. நான் சாகாம ஏன் பிழைத்திருக்கிறேன்னா என் தேவனை அறிவிப்பதற்காக நான் பிழைத்திருக்கிறேன். இதை நினைவு கூர்ந்து பலி செலுத்தணும் பாருங்க. இப்படி பலி செலுத்தின ஒரு குடும்பத்துல வேதம் சொல்லுகிறது, நோவா திராட்சை பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி பயிரிட்டு அவன் திராட்சை ரசத்தை குடித்து வஸ்திர விலகி படுத்திருந்தான். எப்படி படுத்திருந்தான்? உங்கள்ட்ட கேட்கிற இதே ஆதியாகம புஸ்தகத்தினுடைய ஆதியாகமம்
9வது அதிகாரத்தினுடைய 21வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாமே. திராட்சரசத்தை குடித்து வெறிகொண்டு கூடாரத்தில் வஸ்திர விலகி படுத்திருந்தார். எப்படி படுத்திருந்தாரு? ஹலோ, கொஞ்சம் எப்படி படுத்திருந்தாரு? வஸ்திரம் இருந்துச்சா இல்லையா? வஸ்திர விலகி படுத்திருந்தாருன்னா என்ன அர்த்தம்? வஸ்திரம் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. ஆனா எப்படி இருந்துச்சு? விலகி இருந்தது. விலகி இருக்கிற வஸ்திரத்தை மூடுறது ஈஸியா கஷ்டமா? இது ஒரு வசனம் பாருங்க, தவறி விழுந்துருச்சு. இதை எடுக்கிறது கஷ்டமா ஈஸியா? உங்கள்ட்ட தானே செஞ்சேன். கீழே விழுந்த வசனத்தை எடுக்கிறது ஈஸியா கஷ்டமாங்க? ஈஸி தானே. இதுக்கு ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணுமா? இல்ல ஏதாவது அமெரிக்கால இருக்கிறவங்களுக்கு போய் போன் பண்ணுமா? அப்ப சபையில ஒரு விசுவாசி தவறிட்டாருன்னா அவருக்கு ஜெபம் பண்றது ஈஸியா கஷ்டமா? இல்ல போன் பண்ணி தவறி போயிட்டாரு ஊரே தண்டூரா போடுறது ஈஸியா கஷ்டமா? உங்களுக்கு புரியல? ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாருங்க. தப்பு பண்ணினவருக்காக ஆண்டவரிடத்துல ஜெபம். வஸ்திரம் தான் விலகி இருக்குது. அந்த வஸ்திரத்தை எடுத்து மூடுறது ஈஸியா கஷ்டமா? அதுபோல நம்ம சபையில ஒரு பிள்ளை தவறி விழுந்துருச்சு, அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணி சபையில நிலைநிறுத்துறது ஈஸியா கஷ்டமா? அது யார்கிட்ட சொல்லணும்? சரி, நீங்க செய்ய முடியல, இந்த காம்ங்கிற ஒரு பையனால செய்ய முடியல. அந்த நோவாவுடைய ஒய்ஃப் இருக்கிறாங்கல்ல, காமோடைய அம்மா, அந்த அம்மாட்ட சொல்லலாம்ல. அந்த அம்மா என்ன பண்ண போறாங்க? தான் வீட்டுக்காரர் வஸ்திர விலையை படுத்திருந்தா அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க? உங்க வீட்டுக்காரர் வஸ்திர விலையை படுத்திருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? 2 உத விட்டு ஏய் ஒழுக்கமா படு அப்படிங்களா? அப்படி எல்லாம் செய்றீங்களா? அப்படி செய்யாதவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. என்ன சொல்லுவோம்? சரி, அவரே ரொம்ப டயர்ட்ல படுத்திருக்கிறாரு, நம்ம போர்வை எடுத்து பெட்ஷீட் எடுத்து மூடி விட்டுருவோம். இதை செய்யாம இந்த காம் என்ன பண்றான்? இருக்கிற 2 சகோதரத்துல போய் சொல்றான், அப்பா எப்படி படுத்திருக்கிறார்? கீழ் வசனத்தை படிங்க. அப்பொழுது காம் நிர்வாணத்தை கண்டு எதை அறிவித்தான்? நிர்வாணத்தை அறிவித்தான். இப்ப சகோதரர்கள் 2 பேர் வந்து பின்புறமா வந்து வஸ்திரத்தை எடுத்து போட்டு விட்டு போயிட்டாங்க. அவங்களும் நிர்வாணத்தை பார்க்கல. இப்ப திராட்சரச வெறி தெரிந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆள் உடம்புல இப்ப எத்தனை வஸ்திரம் இருக்குது? அவரு போட்டிருந்த ஒரு வஸ்திரம் இருக்குது, அவரு போடாத இன்னொரு வஸ்திரம் இருக்கு. எந்திரிச்சுட்டு கேட்கிறாரு, இது எப்படி வந்துச்சு? சொன்ன, நீ நிர்வாணமா படுத்திருக்கன்னு சொன்னாங்கன்னு உடனே இம்மீடியட்டா அவர் எந்திரிச்சு சொன்னார் பாருங்க, கானான் சபிக்கப்பட்டவன். ஒரு பாஸ்டர் நோவா வந்து அந்த குடும்ப பாஸ்டர், அவர் நீதியை குறித்து பிரசங்கம் பண்ண மனுஷன் பேர பிள்ளை என்ன பண்ணிட்டாரு? சபிச்சிட்டார். இந்த சாபம் பாருங்க கண்டினியூவாய் போயிட்டு இருக்குது. ஒரு நல்ல தேசத்துல குடியிருக்க முடியல. சில பேர் வீடு கட்டி அந்த வீட்டுல குடியிருக்க முடியாம போனதுக்கு பின்னணியில் என்னன்னா, இது மாதிரி ஏதோ ஒரு தீய வல்லமை கண்டினியூட்டி ஆயிட்டு இருக்குது. இது எங்க வரைக்கும் வந்துருச்சு தெரியுங்களா? மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 15வது அதிகாரம் 22வது வசனத்துல ஒரு கானானிய ஸ்திரீ வந்து இயேசுவினிடத்துல வந்து ஜெபிக்க வராங்க. அந்த அம்மா என்ன சொல்லுது? என்னுடைய மகள் பிசாசினால கொடிய வேதனைப்படுகிறாங்க அப்படின்னாங்க. இந்த கானானிய ஸ்திரீனுடைய பிள்ளைய பேய் பிடிக்க காரணம் என்ன? உங்க பிள்ளைகள் எல்லாம் பேய் பிடிக்கணுமா? என்ன பிடிக்கணும்? பரிசுத்த ஆவியில நிறைந்து தீர்க்க தரிசனம் சொல்ல வைக்கிறது உங்க கையில இருக்குது. இல்ல சினிமாக்காரிய கூட பேய் பிடிச்சு அது மாதிரி வாழ்க்கை கெட்டு போறது உங்க கையில தான் இருக்குது. நல்ல குடும்பங்க, நல்ல சர்ச்சு மாதிரி இருந்த அரராத்துங்கிற ஒரு இடத்துல வந்து பரிசுத்த ஸ்தலத்துல வந்து ஒரு 3 ஃபேமிலி நோவாவோட சேர்த்து 4 ஃபேமிலியோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த குடும்பத்துல இவன் நிர்வாணத்தை அறிவித்த உடனேயே சாபத்துக்கு போனது. காரணம் என்ன தெரியுங்களா? நிர்வாணத்தை யார் அறிவிப்பா? பைபிள்ல எழுதிருக்குங்க. நிர்வாணத்தை யார் அறிவிச்சா முதல்ல? தெரியல.
ஆதியாகமம் 2வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 2வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. இருக்குதுங்களா? ஆதியாகமம். ஆதாமும் அவன் மனைவியாக இருவரும் நிர்வாணியாயிருந்தும் வெட்கப்படாத படைப்புலையே தேவன் மகிமையில படைச்சிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு வஸ்திரம் இல்ல, மகிமையே வஸ்திரமா இருந்தது. ஆனா என்றைக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்த உடனேயே முதல்ல மனுஷன் தேவன்கிட்ட என்ன சொன்னாருன்னா, இதே ஆதியாகமம் 3வது அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன், தேவரே உம்முடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாயிருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் அப்படிங்கிறாரு. இந்த கீழ் வசனத்துல கர்த்தர் விசாரிக்கிறார், உனக்கு நிர்வாணி என்று அறிவித்தவன் யார்? ஹலோ வாலிபர்ஸ், யூத், லிசன், கொஞ்சம் கவனமா கேளுங்க. நிர்வாணத்தை அறிவிச்சது யாரு? சார், தேவனோடு நடக்கிற வரைக்கும், தேவன் சொன்னபடி வாழ்ந்த வரைக்கும் தாய் கூட தாய்மார் தாங்க தெரிஞ்சாங்க, சகோதரி கூட தாய்மார் தான் தெரிஞ்சாங்க, சபையார் கூட தாய்மார் தான் தெரிஞ்சாங்க. என்னைக்கு சாத்தான் விலக்கின விருட்சத்தின் கனியை புசிக்க வச்ச உடனே பெத்த பிள்ளையே தாய்மாரி பிள்ளை மாதிரி தெரியலைங்க. நிர்வாணத்தை அறிவிச்சது யாரு? அந்த ஆதாமுக்கு நிர்வாணத்தை அறிவிச்சது யாரு? பிசாசு. நீ பிசாசுக்கு வேலை செஞ்சீங்கன்னா உன் சந்ததியே பிசாசு தான் பிடிக்கும் பாருங்க. புரியுதுங்களா? இந்த கானானிய ஸ்திரீயினுடைய பிள்ளைக்கு பேய் பிடிக்கிறதுக்கு காரணம் யாரு? காமு செஞ்ச வேலை. சபையாரே, இயேசு உங்களுக்காக கல்வாரி சிலுவையில நிர்வாணியை போல தொங்கினது எதற்காகனா, நீங்களும் நானும் ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரிக்க வேண்டும்ங்கிறக்காக. அல்லேலூயா. ஆனா அங்க சாத்தான் வந்து எதை காமிச்சு கொடுக்கிறான்னா, எங்கெங்க பலவீனமா, நல்லதை கூட பலவீனமா காமிப்பான். சாத்தான் சபிக்கப்பட்டவன், சாத்தானுக்கு சேவை செய்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு நாளாக்கி ஒரு நாள் நல்ல பாட்டு பாடினாங்க, இவங்க நல்ல ஆராதனை பண்ணாங்க, நல்ல கிறிஸ்துமஸுக்கு டான்ஸ் ஆடினாங்க, அந்த பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருச்சுங்க. எப்படி பேய் பிடிக்கும்? எப்படி சார் பேய் பிடிக்குது? நிர்வாணத்தை அறிவிச்சோம்னா என்ன வரும்? என்ன வரும்? நிர்வாணத்தை அறிவித்தவனுடைய ஆவிதாங்க வேலை செய்யும். நிர்வாணத்துக்காக கல்வாரி சிலுவையில பைபிள் சொல்றது பாருங்க, முதல்ல ஆராதனைக்கு 2 பசங்க மாத்திரம் தான் வந்தாங்களாம். அப்ப எத்தனை பேர் இருந்திருக்கலாம்? ஒரு மேல வேதம் சொல்லுகிறது பிள்ளைங்க எல்லாம் பிறந்தாங்கன்னா அதுல சொல்லப்படல. ஆனா அப்ப அம்மா அப்பா உயிரோட இருந்தாங்களா இல்லையா? புரியல. முதல்ல காயினும் ஆபேலும் தேவனை தொழுது கொள்வதற்கு வர்றாங்க. ஆபேல் தலையீட்டுகள்ல சிலவற்றை எழுதிட்டு வராரு, காயின் நிலத்தின் கனிகள்ல சிலவற்றை எழுதிட்டு வராரு. ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறாரு, காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கல. அப்ப ஆதாமு ஏவாள் எங்க? உங்க ஹஸ்பண்ட் எல்லாம் எங்க? அல்லது ஹஸ்பண்ட் மாத்திரம் வந்திருக்கிற மனைவி எல்லாம் எங்க? சரி, பெற்றோர் வந்திருக்கிறீங்களா, பிள்ளைகள் எல்லாம் எங்க இருக்கிறாங்களா? சார், ஆதாம் ஏவாள் இருக்கிறாங்களா? ஆமா. இவனை கொலை செஞ்சதுக்கு அப்புறம் சேத்துங்கிற ஒரு பிள்ளை பெற்றெடுக்கிறாங்க. ஆனா ஆலய ஆராதனைக்கு வரல. ஏன் வரல? உலகத்துல இவங்க தேவனை பார்த்தவங்க யாரு? ஆதாமும் ஏவாளும் தேவனை பார்த்தவங்க, தேவனோடு நடந்தவங்க, தேவ சத்தம் கேட்டவங்க, தேவன் செஞ்சு கூட்டிக் கொண்டது உலகத்துல வச்சாரு. ஆனா ஆராதனைக்கு என்ன வரல. சில பேர் நன்றி கட்டி போய் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க பாருங்க. ஏன் வரலன்னா, நாங்க ஏதேன் தோட்டத்துல சந்தோஷமா இருந்தோம், ஆண்டவர் மன்னிக்காம ஏதேன் தோட்டத்தை விட்டு எங்களை என்ன பண்ணிட்டாரு? துரத்திட்டார். இரக்கம் இல்லாத ஒரு தெய்வம். உங்களுக்கு தான் இயேசு தேவை. நீங்க போய் என்ன பண்ணிட்டு வாங்க? சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணிட்டு வாங்க. சில பேர் இந்த இருதயத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இயேசுநாதர் யாருக்கு தேவை? யாருக்கு தேவை? ஒரு நாள் இன்னைக்கு தெரியாது சார் இயேசுநாதருடைய தேவை. அன்னைக்கு ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் நிலக்கால்கள்ல பூசப்படாமல் இருந்த வீடுகளுக்குள்ள தலைசன் பிள்ளைகள் எல்லாம் செத்தாங்க.
எகிப்து தேசமே கலங்கி நின்றது. அன்றைக்கு தான் ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் என்னன்னு பார்வோனுக்கே தெரிஞ்சுட்டாங்க. அன்றைக்கு தான் தேவ பக்தியினுடைய முக்கியத்துவம் என்னங்கிறது எகிப்துக்கே தெரிஞ்சுதாமா. பைபிள் சொல்லுதுங்க, போதும் என்ற மனதையுடைய தேவ பக்திய மிகுந்த ஆதாயம். நிறைய பேர் நினைச்சுக்கிறது போதும் என்ற தேவ பக்தினா இன்றைக்கு கிடைச்சது போதும் இல்ல, தேவ பக்தி என்பதுதான் மிகுந்த ஆதாயம். நீங்க கர்த்தரை தேடுவது, கர்த்தர் மேல நம்பிக்கை வைப்பது, கர்த்தர் ஏற்படுத்திய சபையில ஐக்கியமா இருப்பதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் மறந்து போயிட்டீங்கன்னா ஒரு நாள் ஆட்டி ஒரு நாள் பாருங்க பெரிய கேள்விக்குறியில போய் நிற்கும். அதனாலதான் வேதத்துல எழுந்தது, சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்க என்ன பண்ணிடாதீங்க, விட்டுறாதீங்க. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினுடைய வேல்யூ எப்பங்கிறது ஒரு நாள் வரும். ஏன் வரலன்னா, ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் இல்லாம நல்ல தோட்டத்தை விட்டு வெளியில துரத்திட்டாருன்னா அது சரியா தப்பா? எங்க ஏதேன் தோட்டத்தை விட்டு ஆதாமையும் ஏவாளையும் வெளியில துரத்துன தப்பு தானே. நீங்க தானே படிச்சீங்க, உங்க பிள்ளைங்க தானே அவங்க. மன்னிச்சு தோட்டத்துல வச்சிருக்கலாம்ல, வச்சிருக்கலாமா வச்சிருக்க கூடாதாங்களா? இரக்கமுள்ள ஒரு தேவன் வச்சிருக்கலாம் இல்லைங்க. சில நேரம் உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கிறது, ஏன் ஆண்டவரை அப்படி செய்தீங்க, ஏன் ஆண்டவரை இப்படி செய்தீங்க, சொன்ன மாதிரி செய்திருந்தா என்ன இருக்கு? இந்த 2 பிள்ளையும் பிறந்திருக்காரு. எந்த 2 பிள்ளை? காயினும் பிறந்திருக்க மாட்டா, ஆபேலும் பிறந்திருக்கு. இந்த கனியை புசிக்கும் நாளில் சாகவே உன் மேல வந்த கத்தியில நீ செத்துருந்தேன்னு நீ உட்கார்ந்திருக்கவே மாட்ட. உனக்காக ஒரு ஜீவன் பலியாகி அந்த ஜீவனுடைய தோல் உடைய உடுத்தி நீ வாழ்ந்து கொள்ளன்னு ஏதேன் தோட்டத்துல ஒரு ஜீவன் செத்துச்சுங்க. அந்த ஜீவன் தான் இயேசு. பாருங்க, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். இந்த நன்றி முக்கியம். எனக்கு ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வந்து பிரச்சனை இல்லைங்க. நான் சாகாம வெளியே வருவதற்கு ஒரு ஜீவன் செத்து என்னை வெளியே கொண்டு வந்திருக்கு பாருங்க. இந்த தோலை அறிகிற அறிவுதாங்க என்ன மறுபடியும் ஏதேன் தோட்டத்துக்குள்ள கொண்டு போகும். எத்தனையோ பேருக்கு நன்றியே கிடையாது. ஆண்டவர் எங்களுக்கு அதை பண்ணல இதை பண்ணல, அவர் சொன்னதையே பண்ணி இருந்தாருனாலும் 2 பிள்ளைங்க பிறந்திருக்க மாட்டாங்க. வேதம் சொல்லுது பாருங்க, இந்த நன்றி கேட்டு போனதுனாலதான் இந்த சந்ததிக்கே சாபம் வந்துச்சு. இப்ப இந்த அம்மா அழுகிறான், ஐயா என் பிள்ளை என்ன பண்ணுது, பிசாசுனால கொடிய வேதனைப்படுதுன்னா இயேசு பேசாம போயிட்டு இருக்கிறார். சீசர்கள் கூட சொல்றாங்க, தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறாங்கய்யா, தயவு செய்து அவளை அனுப்பிச்சு விட்டுருங்கய்யா. ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுவது பேய்க்காக மாத்திர சபைக்கு வரக்கூடாது. ஆமென். ஒருவேளை நீங்க பேய் குடிச்சிருச்சு, பிசாசு குடிச்சிருச்சு, வியாதி வந்துருச்சு, அதுக்கு வரக்கூடாது. நீங்க நிறைய பேருக்கு எதுக்கு வர்றதுன்னா, ஏதாவது கிடைக்கட்டுமே அப்படின்னு வர்றது. அது ஆண்டவரே விரும்புறது இல்லைங்க. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15வது அதிகாரத்துல சொந்த பிள்ளைக்குள்ளேயே கெட்ட எண்ணம் வந்துருச்சு பாருங்களேன். 15வது அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம். அந்த தகப்பன் இடத்துல தூர தேசத்துக்கு போறான். போனதுக்கு அப்புறம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். எவனுக்கு சொந்த பிள்ளைக்கு புத்தி தெளிஞ்ச போது, சபைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? பக்கத்துல கையை பிடிச்சு. சபைக்கு வந்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிறாங்கன்னா உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க. நீங்க சபைக்கு வந்தீங்கன்னா சத்தியத்தை கேட்டீங்கன்னா வசனம் உங்களை புத்தி என்ன பண்ண வைக்கும்? தெளிவுபடுத்தும். அவனுக்கு புத்தி பள்ளிக்கூடத்துல உட்கார்ந்து இருக்கிற போது ஒரு வெளிப்பாடு வந்துருச்சு. அப்பாவை பத்தி புத்தி தெளிவடைஞ்ச போது அப்பாவை 3 காரியம் சொல்றாங்க. அது வசனத்தை வாசிங்களே. புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு வரான். என்னென்ன சொன்னாங்க? உங்களுதான் கேட்கிறேன், என்னென்ன சொன்னா?
பன்றி மந்தையில் இருக்கும்போது என்னென்ன சொன்ன கொஞ்சம் இங்கே கவனிங்க. முதல்ல பரத்துக்கு விரோதமா பாவம் செஞ்ச, உமக்கு விரோதமா பாவம் செஞ்ச முதல் காரியம். இரண்டாவது, உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு பார்த்திருக்கணும். மூணாவது, உம்முடைய கூலிக்காரரின் ஒருவனாக வைத்துக் கொள். நீங்க சர்ச்சுக்கு வராத போது இதெல்லாம் யோசிப்பீங்க. நீங்க பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் வராத போது இதெல்லாம் யோசிப்பீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் அசைவான இடத்துல இருக்கும்போது இதெல்லாம் வரும். என்னென்னவோ கற்பனையில வரும். திடீர்னு பார்த்தா நான் ரஜினிகாந்த் ஆகிற மாதிரி நினைப்பேன். நான் எப்படி இருப்பேன்? எனக்கு ஒரு ஹீரோயின் வர்ற மாதிரி எல்லாம் தெரியும். திடீர்னு நான் நடந்து போயிட்டு கார்ல போற மாதிரி எனக்கு என்ன வரும். திடீர்னு பணக்காரனாய் பங்களால போற மாதிரி தெரியும். திடீர்னு பிளைட் வாங்கி பிளைட்டுக்கு ஓனர் ஆகிற மாதிரி எல்லாம் தெரியும். எங்க இருக்கிற போது பள்ளிக்கூடத்துல இருக்கும்போது என் சபைக்கு வந்ததுக்கு அப்புறம் இவன் இதை கட் பண்ணிட்டான். எதை கட் பண்ணிட்டான் தெரியுங்களா? அதையும் வாசிக்கலாமே. 21 வசனத்தை வாசி. அப்பாட்ட வந்தாச்சு, சர்ச்சுக்கு வந்தாச்சு. சர்ச்சில் இன்னைக்கு வேலைக்காரங்களோடு கூட அப்பாவும் இருக்கிறார். இங்க பாஸ்டர் மாத்திரம் இல்ல, யார் இருக்கா? பாஸ்டரை ஏற்படுத்தின ஓனர் இருக்கிறாரு. இந்த வீட்டுக்கு வந்தாச்சு, இங்க ஓனர் இருக்கிறாரு, லேபர்ஸ் இருக்கிறாங்க. அவரு சொன்னபடி இங்க வேலை நடந்துட்டு இருக்குது. வந்ததுக்கு அப்புறம் அவன் என்ன சொல்றான்னா, தகப்பனை நோக்கி, தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவோ உமக்கு முன்பாக பாவம் செய்து இனிமேல் இன்னொன்னு என்னமோ சொன்னானே, அங்க இருக்கும்போது என்ன சொன்னான்? இப்பதாங்க வாசிச்சோம். அங்க இருக்கும்போது ஒண்ணு சொன்னா இல்லைங்க, கூலிக்காரன் கட் பண்ணிட்டான். கூலிக்காரன் என்ன பண்ணிட்டான்? ஏன் கட் பண்ணா? அங்க இருக்கும்போது ஒரு மாதிரி பேசிட்டு இங்க இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுறது நல்லா இருக்கா? அவளை சர்ச்சில் இருக்கும்போது ஒரு மாதிரி இருந்துட்டு வெளியில போய் ஒரு மாதிரி இருக்கிறது நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? எங்க உப்பு சட்டியில இருக்கும் போது தாங்க உப்பா இருக்கும். அது பாரியில் போயிடுச்சுன்னா சப்புன்னு போயிடுச்சுன்னா அது உப்பா சப்பா? உப்பு எல்லா இடத்துலயும் எப்படிதான் இருக்கும். உப்பு போட்டிருக்கிறீங்களா சமைச்சு? அவர்தான் சொல்றாரு, ஏசு அப்பா தான் சொல்றாரு, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கீங்கன்னா சர்ச்சிலையும் உப்பு தான், வேலை ஸ்தலத்திலும் உப்பு தாங்க. சர்ச்சில உப்பா இருக்கிற வேலை ஸ்தலத்துல சர்க்கரையா மாறிட்டோம்னா ஏதோ நடிக்கிறேன்னு அர்த்தம். அப்ப அங்க அவர் என்ன பேசினாரு? கூலிக்கார் இங்க என்ன பண்ணிட்டாரு? மாத்திட்டாரு. ஏன் மாத்தினாரு? ஏன்னா வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அப்பாவை பார்த்தான் பாருங்க. அவரே என்ன பிள்ளையா பார்க்கும்போது நான் யாப்பா என்ன கூலிக்காரனா பார்க்கணும்? உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நண்பை நினைக்கையில, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நண்பை நினைக்கையில, தன்னால கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. உள்ளமெல்லாம் ஒழுகுதையா உந்தன் நன்மை நினைக்கையில, உள்ளமெல்லாம் ஒழுகுதையா உந்தன் நன்மை நினைக்கையில, தன்னால கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. அல்லேலூயா. நான் என்ன பார்த்த பார்வையே மோசமா போயிடுச்சுங்க. அதனால எங்க அப்பா இப்போ என்ன பிள்ளையா தான் பார்க்கிறேன். நானே என்ன தப்பா பார்த்துட்டு இருந்தேன். அங்க இருக்கிற வரைக்கும் நீங்க கத்தரற்ற மக்களோட இருந்து பாருங்க, உங்களையே அவங்க ஒண்ணுமில்லாமக்கிடுவாங்க. ஆமென். உங்களுடைய மேன்மை என்னன்னு தெரியாத மக்கள் இடத்துல போய் இருந்து பாருங்க. நீங்க சபைக்கு வந்து பாருங்க, கர்த்தர் உங்களை பிள்ளையா பார்த்து பேசுறாரு, மகளா பார்த்து பேசுறாரு. இல்ல இங்க வந்தவங்க எது எடுத்துட்டான்? கூலிக்காரன் ஒருவனாக வைத்து கொண்டது எடுத்துட்டான். இதே இயேசு சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது இல்லைன்னா இந்த அம்மா விட்டபாடு இல்லை, கூடயே போறாங்க. போனா சீசர்கள் சொன்ன, அனுப்பிச்சு விடுங்க பாவம் சிஸ்டரை,
அப்ப அவருதான் ஆண்டவர் சொல்றார், காணாமல் போன இஸ்ரவேலிடத்திலே வருகிறேன் போது இந்த அம்மா ஒரு சூப்பரான ஒரு ஜெபம் செய்யறாங்க. பிள்ளைகளின் அப்பத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டாம், மேஜையிலிருந்து விழுகும் பாத்தீங்களா, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எலும்பு வைக்கும் பாத்தீங்களா, வைப்பீங்களா? முழுங்கிருவீங்களா? சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் முள்ள வைக்கும் பாத்தீங்களா, அந்த முள்ளு எலும்பையும் கொடுங்க அப்படின்னு ஒண்ணாங்க. ஏன் சொல்றாரு, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்பினபடி ஆக கடவுது. ஏங்க முள்ளை எலும்பையும் திங்கிறதுக்கு விசுவாசம் வேணுமா? என்னன்னா வேண்டான்னு தூக்கி போடுறதை எனக்கு கொடுங்க அப்படின்ன போது இந்த இஸ்ரவேலரை இயேசுவை வேண்டான்னு சிலுவையில் அடிச்சுட்டாங்க. ஜீவ அப்பமாகிய இயேசுவையே நம்ம உள்ள வந்துட்டாங்க. இயேசுவே உள்ள வந்ததுக்கு அப்புறம் எப்பயோ யாரோ விட்டுட்டு போன இந்த பிசாசினுடைய ஆளுங்க இயேசு வந்தவனே அட்ரஸ் எல்லாம் போயிடுச்சு பாருங்க. ஆமென். ஒரே ஒரு சம்பவத்தை காண்பித்து கொடுத்து ஜெபிக்க வாஞ்சிக்கிற 2 ராஜாக்களின் புஸ்தகத்தினுடைய 4வது அதிகாரம் நோட் பண்ணிக்க. 39 இருந்து 42 வரைக்கும் கில்கால் எனப்பட்ட ஒரு இடத்திற்கு எலிசா வர்ற. தேசத்துல மிகப்பெரிய பஞ்சம், தேசத்துல பஞ்சம் வரப்போகுதுங்க. ஆமென். பஞ்சம் வரப்போதா? தேசத்துல பஞ்சம் வரப்போதா? வருது. எப்பேற்பட்ட பஞ்சம்னா கர்த்தருடைய வசனம் இல்லாத ஒரு பஞ்சம் வரப்போகுது. நிறைய கட்டுக்கதைக்காரர்கள் வந்து விசுவாசத்தை புரட்டி போடக்கூடிய அப்பேற்பட்ட பஞ்சம் வரப்போகுது. இப்பேற்பட்ட ஒரு பஞ்ச காலத்துல எலிசா தீர்க்கதரிசிகளின் புத்தகருக்கு கூழ் காய்ச்சும்படியா சொல்றாரு. என்ன காய்ச்ச சொல்றாரு? கூழ் சாப்பிட்டுருக்கீங்களா? கூழ் சாப்பிட்டா எப்படி சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும்? கொஞ்சம் மோர் மிளகாயோட, கொஞ்சம் ஊறுகாயோட, கொஞ்சம் கருவாட்டு தொட்டு சாப்பிட்டா டேஸ்டா இருக்கு. நம்மள மாதிரி அவரு வெறும் கூடை குடிச்சா நல்லா இருக்காது, கொஞ்சம் கீரையை புடுங்கிட்டு வரலான்னு கீரை கொடுக்க போன நேரத்துல கீரையோட சேர்த்து சில காயையும் புடுங்கிட்டு வந்தா காயும் சேர்ந்து கூழுக்குள்ள போட்டாச்சு, கூழோட சேர்த்து காயில விடுது. வெந்து முடிச்சதுக்கு அப்புறம் காய பத்திய நல்ல அறிவுள்ள ஒருத்தர் வந்து சாப்பிடாரு, தயவு செய்து கூழு குடிக்காதீங்க, கூழுக்குள்ள பானைக்குள்ள என்ன இருக்குது? தோசம் இருக்குது, சாவு இருக்குது. ஹலோ, நீங்க நல்ல பிரியாணி செஞ்சதுக்கு அப்புறம் பள்ளி உள்ள விழுந்துருச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சாப்பிட மாட்டீங்க. பள்ளி விழுந்தது தெரியல சார். எங்க ஊர்ல மாடு தண்ணி கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு, குடிதண்ணி கிணத்துக்குள்ள 2 மாடு சண்டை போட்டு உள்ள வந்துருச்சு, தெரியவே இல்லை எங்களுக்கு. அந்த மாடு 2 உள்ளுக்குள்ள போய் செத்து புழுவாயி நாரி அந்த தண்ணி எல்லாம் பைப்ல வந்து குளிக்கும் போது ஸ்மெல் வருது. ஆனா நாங்க குடிச்சுட்டே இருக்கிற சாயல. ஹலோ, அவ என்ன சொல்ல, நம்ம ஒரு கடவுளுடைய கிருபையில யாருக்கு எந்த வியாதி வரல. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அந்த தண்ணியை 2 தடவை வெளியே எடுத்து விட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணிக்கு என்னென்னமோ பண்ணி கேட்ட. ஒரு 4 நாள் என்ன ஊர்ல தண்ணி வரலன்னா ஒருத்தர் அப்படியே பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் கடைசியா விஷயம் வந்துருச்சு, 2 கண்ணு குட்டி எதுக்குள்ள விழுந்துருச்சு, குடிதண்ணி கிணத்துக்குள்ள வந்து செத்து போயிடுச்சுன்னு. ஒண்ணுமே ஆகல. அந்த தண்ணியை நான் குடிச்சிட்டு சாகாம இருக்கிறோம். அமைனவே காணாம சார். பிரியாணியில பள்ளி விழுந்தது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இதுல பள்ளி விழுந்தது தெரியாம தவளை விழுந்துருச்சுன்னா நீங்க சாப்பிடுற சாப்பாடு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? சோத்திரத்தோட சாப்பிட்டு அல்லேலூயா. இருந்தாலும் சொல்றாரு, எது வந்துருச்சு, காய் இருக்குது சாப்பிடாத. யாரோ ஒருத்தர் எலுமிச்சம்பழத்தை கொண்டு வந்து இங்க கொண்டு வச்சுட்டு போயிருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த இடத்துல ஒருத்தர் எலுமிச்சம்பழம் வச்சு போயிட்டாரு, இங்க வேண்டாங்க. ஒரு பாவம் அன்னைக்கு ஒரு நடந்தே போயிடுச்சு. எங்க வீட்டுக்கு போனவர் ஒருத்தர், அவரு பாவம் காய்கறி கிடக்காரு, காய்கறிக்கு வண்டி தள்ளி போகும்போது 2 எலுமிச்சம்பழம் விழுந்துருச்சு. விழுந்ததுல உருண்டு வண்டி என் வாசப்படியில வந்து இருந்துச்சு. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. எவனோ செய்வனை செஞ்சு எங்க வச்சிருக்கிறான்? பாசிபிள். இன்னைக்கு நிறைய பேருக்கு எலுமிச்சம்பழத்தை கண்டா பயம், பாஸ்டரை கண்டா பயம் இல்லைங்க, அப்பா அம்மாவை கண்டா பயம் இல்லை. எலுமிச்சம்பழத்துல சக்தி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை வச்சுக்குவோம். எலுமிச்சம்பழத்தை விளைய செஞ்சதுல ஒரு செடி, அதுக்கு எவ்வளவு சக்தி இருக்கணும்? சக்தி இருக்குமா? செடி இல்லாம கனி வந்துச்சா?
அப்ப அந்த செடியை விளைய வச்சவர் யாரு? அது யாரும் எவ்வளவு அது எங்களுக்கு தெரியாது. எங்க சர்ச்சில எல்லாம் அதெல்லாம் சொல்லுவாங்கன்னு நான் கேட்க மாட்டோம். நான் கவலையோட வந்து கவலையோட போயிடும். சார் இந்த காட்டு புஷ்பங்களை கவனிச்சு பாரு, அது பரமபிதா விளைவிக்கிறாங்கிறாரு. உங்களை என்னை ரட்சித்த தேவனால செடி விளைஞ்சிருக்குது. செடி இல்லாம கனி வராதுன்னா என் தேவன் இல்லாமல் இந்த எலுமிச்சம்பழமும் கிடையாது, ஓடும் கிடையாது, தகடும் கிடையாது. நான் விசுவாசிக்கிறேன். ஜீவனை கொடுத்து மரணத்தை ஜெயித்த இயேசு பெரியவரா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த கனியை அரிஞ்சு அரிஞ்சு இந்த ஊரே சூப்பர் ஊரு. எந்த ஊருங்க? இந்த கில்கால் சூப்பர் ஊரு. யோர்தானை விட்டு கடந்து வந்து 12 கல்ல நிறுத்தி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. இந்த யோர்தானையே நீங்க வரலப்பா, கர்த்தராலதான் இந்த யோர்தானை கடந்து வந்தீங்கன்னா தலைமுறை பேசுவதற்கு கில்கால்ல ஒரு மிகப்பெரிய சாட்சியா கல்லை வெட்டி வச்சுட்டு போயிட்டா இந்த இஸ்ரவேலர் புத்தி கேட்டு போய் கல்லையே சாமின்னு கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 12 கல் என்ன ஆச்சு? இஸ்ரவேலருக்கு சாமியா மாறிடுச்சு. அதனால எதையோ அறியாம இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அறிஞ்சு அறிஞ்சு இப்ப கடைசியா எது இல்லாம போயிடுச்சுன்னா புத்தி இல்லாம போயிடுச்சு. எலிசா பாக்குறாரு, கொஞ்சம் என்ன கொண்டு வாங்க, சம்பவத்தை வாசிப்பாரு, கொஞ்சம் மாவு கொண்டு வாங்கிற. மாவை கொண்டு வந்து எங்க விடுறாங்க? இந்த கூழ் பானைகளை விடுறாரு. விட்டதுக்கு அப்புறம் இது ஆரோக்கியம் ஆயிடுச்சுன்னு ஒண்ணு எல்லாம் குடிக்கிறாங்க பாருங்க. ஒருத்தர் சாகல. பிரச்சனை இப்ப என்ன? பிரச்சனைக்கு காரணம் என்னங்க? காய அறிஞ்ச அளவுக்கு மாவு அறியல பாருங்க. இந்த மாவு தாங்க அப்பமா மாறும். இந்த அப்பம் தாங்க தேவ சமூகத்துக்கு வரும். இந்த தேவ சமூகத்தில் இருக்கிற அப்பத்தை தாங்க இயேசு கொண்டு வந்து பிட்டு வாங்கி புசிங்கிறது உங்களுக்காக பிக்கப்பட்ட என்னுடைய சரீரமா இருக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டோம்னு வச்சுங்களேன், கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சிந்தைகள் அத்தனையிலுமே கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவார். எதுக்கு வேலையை கொடுக்கணுமோ அதுக்கு வேலையை கொடுத்து வேலையும் இல்லாததெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு? வெற்றுவார். அப்ப இந்த இளைப்பாறுதலுக்கு தடையாயிருந்தது யாரு? பிசாசினுடைய சத்தம் கேட்டு பிசாசினுடைய வேலை செய்ததுதான். இந்த வருஷத்துல ஏசப்பா நான் உங்களுடைய சத்தம் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஆமென். உங்களுடைய பிள்ளையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இவர் யாருங்க? இங்க உட்கார்ந்துருக்காங்க அருளையா. யாருங்க? பாஸ்டர். யாரு பாஸ்டர்? எனக்கு காதே கேட்கறது இல்லைங்க. ரொம்ப பிரயாணத்துல வந்திருக்கிறேன். யாரு பாஸ்டர்? நீங்க தான் அவருக்கு செய்வன செய்வீங்களா? இவர் யாரு பாஸ்டர்? உங்க பாஸ்டர். இது யார் சர்ச்சு? உங்க சர்ச். சரி சரி, வாசிங்க. ஆதியாகம புஸ்தகத்தினுடைய குறைவசனத்தை காண்பித்து ஜெபிக்க வாங்கிட்டு வாசிப்போம். ஆதியாகம புஸ்தகம் 34வது அதிகாரம் 33வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாமே. அவன் தன் கண்களை ஏறெடுத்து பிள்ளைகளையும் கண்டு உன்னோடு இருக்கிற இவர்கள் யார் என்றான். அதற்கு அவன், தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள் என்றான். அல்லேலூயா. இது நல்லா உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவமா இருக்கலாம். வீட்டுல போய் வாசிங்க. யாக்கோபோட 4 மனைவி, கிட்டத்தட்ட 12-13 பிள்ளைங்க, வேலைக்காரிகள் எல்லாம் வந்து நிற்கும் போது ஏசா யாக்கோபை பார்த்து கேட்கிறாரு, அப்பா ஊரை விட்டு நீ தனியா தானே ஓடுன, என்னை ஏமாத்திட்டு ஊரை விட்டு நீ தனியா ஓடுனியே, இங்க இருக்கிற ஆட்கள்லாம் யாருன்னு கேட்ட போது அவன் என்ன சொல்றான்? தேவன். இந்த 4 பேரை கல்யாணம் முடிச்ச கதை பெரிய சப்ஜெக்டே இருக்குது. யாரு கொடுத்தது இந்த மனைவி? ஹலோ, இந்த கணவன் யாரு கொடுத்தது? சிலருடைய மனைவிகளுடைய வாயில தான் உங்க குடும்பத்தினுடைய ரட்சிப்பே தடையா இருக்கு. உங்க குடிகார கணவர் ரட்சிக்கப்படுவாரா? எத்தனை பேர் குடிகார கணவர்லாம் ரட்சிக்கப்படுவாங்க? எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா? ஆனா நான் சொல்ற ரட்சிக்கப்பட மாட்டேன். ஏன்னா நீயே உன் வாயில வீட்டுக்காக குடிகார கணவர்னு சொல்லிட்டு இருக்கிற. சொல்லணும், கர்த்தர் எனக்கு கொடுத்த கணவர் ரட்சிக்கப்படுவார்.
இவர் உங்க பாஸ்டர் கிடையாதுங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பாஸ்டர். இது உங்க சர்ச்சு கிடையாதுங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சர்ச்சு. வேலை உங்க வேலை கிடையாதுங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வேலை. இந்த முடி உங்க முடி இல்லைங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த முடி. இந்த நெகம் உங்க நெகம் கிடையாதுங்க, கர்த்தர் உங்களை விளைய வச்சது. வாயில யார் வரணும்? ஹலோ, வீட்டுல யார் வரணும்? என் குடிகார பையன் ரட்சிக்கப்படணும் பாஸ்டர், தயவு செய்து நீ செபிக்காத, உன் பையனுக்காக தயவு செய்து பேசாத. அவனா எங்கேயாவது முட்டி மோதி ஏதாவது ரட்சிக்கப்பட்டுருவான். உன் வாயில குடிகாரன் குடிகாரன் குடிகாரன், அவன் வாழ்நாள் முழுவதும் ரட்சிக்கப்படாத அளவுக்கு ஜீவனும் மரணமும். இன்னையிலிருந்து வாயில மாத்துங்க. இயேசு பேசின ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவன் உள்ளதா இருந்தது. நீங்க பேசுறதும் ஜீவன் உள்ளதுதாங்க, ஆனா அழிவின் வல்லமை உள்ளது. மாத்தணும் பாருங்க, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தது. இதே மாதிரிதான் யோசேப்பட்ட அவங்க அப்பாவட்ட அந்த பையனை கூட்டிட்டு வரும்போது யோசேப்பு, கர்த்தர் ஒரு அடியானுக்கு அருளின பிள்ளைகள். இந்த நாள் யார் தந்த நாள்? கர்த்தர் கொடுத்த நாள். இந்த நாள் மாத்திரம் இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு கிருபையா கொடுக்கிறார். ஆமென். அப்ப நம்மளுடைய ஜீவனோடு கூட தேவனுடைய ஜீவனும் இணையிற போது நம்ம சொல்லுகிற எல்லாமே எப்படி இருக்கும்? காலையில சில பேர் ஆராதனைக்கு வரல. மனிதன் தனிமையாய் இருப்பது, எல்லாத்தையும் நல்லது நல்லதுன்னு பார்த்தவரு மனுஷன் தனிமையாய் இருப்பது. அப்படின்னா என்ன நினைக்கிறார் அவரு? ஒரு மனைவியை கட்டி கொடுத்த ஜோடியா பொங்க நினைச்சாரு. அப்படி இல்லைங்க, தன்னை மாதிரி சிருஷ்டித்த மனுஷன் தன்னை மாதிரி ஏராளம் தாராளமாய் பரிபூரணமாய் வாழ வரைக்கும் அவருக்கு அவனுக்கு நல்லவனாவே தெரியல. உங்க பிள்ளைக்கு நீங்க ஒரு 500 ரூபாய் கொடுத்து விட்டு ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, இவ்வளவுதான் அந்த வருஷம் முழுவதும் நீங்க சொல்ல வைக்கலாம், இல்ல டெய்லி 500 ரூபாய் கொடுத்து அனுப்புறீங்களா? வீடு கட்டி கொடுக்குறீங்க, பொருட்களை வாங்கி கொடுக்குறீங்க, இன்னும் பிள்ளைக்கு என்னென்னமெல்லாம் கொடுத்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு நினைச்சுக்கிறீங்க பாருங்க. அது வரைக்கும் உங்க மனசுல திருப்தியே இருக்காது. அதே மாதிரிதாங்க தேவன் உங்கள் மேலே என் மேலே உயர்வான எண்ணத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க இருக்கிற இந்த நிலைமை தேவனுக்கு நல்லதா தெரியல. இன்னும் இயேசுவை போல மாறி அவர் வருகிற போது அவருக்கு ஒப்பா இருப்போம் என்கிற அந்த இடம் போற வரைக்கும் தேவன் உங்களை உருவாக்கிட்டே வந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இத்தனை பேருக்கு புரியுது? நீங்க இளைப்பாறுதலை தேவ சமூகத்துல பெறுவீங்க. இயேசு ஒருவரே இளைப்பாறுதலை தருகிறவர். அவரிடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்க, அவர் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, அன்பை தரித்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. நீங்கெல்லாம் நல்லவங்கன்னு சொல்லி நான்லாம் நல்லவங்கன்னு சொல்லி ஆண்டவர் தேர்ந்தெடுக்கலைங்க, நம்மளாம் நல்லவங்களாகணும்னு ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இயேசுவை போல மாறுவதற்கு சபைக்கு கர்த்தர் கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார். ஒருவேளை நீங்க கசப்போடு பகையோடு விரோதத்தோடு இருந்தீங்கன்னா புத்தி சரியில்லைங்க. அவர் சிங்கம் ஒரு குட்டி போடுச்சுன்னா என்ன குட்டி போடுங்க? என்ன உங்களுக்கு சிங்கம் ஒரு குட்டி போச்சுன்னா என்ன குட்டி போடும்? சிங்க குட்டி தான் போடுமா? ஆடு ஒரு குட்டி போட்டுச்சுன்னா, மனுஷன் ஒரு குட்டி போட்டானா, இயேசு ஒரு குட்டி போட்டாருன்னா இயேசு மாதிரி தானே இருக்கும். அப்படித்தானே? இப்ப தேவனால பிறந்தவங்க தான் நீங்க தான். அப்ப எப்படி வளரணும்? ஆமா, அப்ப என்ன பால் குடிக்கணும்? ஆடு ஆட்டு பாலை குடிக்குது, சிங்கம் சிங்க பாலை குடிக்குது. இயேசு குட்டி போட்டார், நான் நம்மள என்ன பால் குடிக்கணும்? களங்கம் இல்லாத திருவசனமாகிய ஞானப்பாலை குடிக்கணும். எத்தனை பேருக்கு பைபிள் இல்லை? எத்தனை பேருக்கு பைபிள் இல்லை? இல்லைன்னா சொல்லுங்க, நான் பாஸ்டர்ட்ட நான் சொல்றேன். எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, வருஷத்துக்கு 24 பைபிள் இலவசமா கொடுக்கணும்னு. பாஸ்டர்ட்டே நீங்க சொல்லுங்க, நான் பாஸ்டர்ட்டே அனுப்பிடுறேன். பைபிள் வாங்குங்க. இந்த பைபிள் தாங்க உங்க வாழ்க்கையில சிங்கம் மாதிரி உட்கார வைக்கும். ஆமென். எப்படி உட்கார வைக்கும்? அவ்வளவுதான். 7 மடங்கு அக்னி எரியுது அப்படின்னு நம்ம வெந்துக்கோ புழுங்கோ குடிச்சுக்கொண்டு ஓட மாட்டோம். மனசுல ஒன்று ஓடும், எனக்காக எருசலேமில் ஒரு ஆடு அக்னியில வெந்து விட்டபடியினால இந்த பாபிலோனிய அக்னி ஒன்றும் என்னை செய்யாது. ஆல்ரெடியே ஆடு அக்னியில வெந்துருச்சு, பஸ்காவில் நான் கனெக்ட் ஆயிட்டேன்னா இந்த பாடி அந்த அக்னியுடைய அனுமதி இல்லாம எந்த அக்னியும் வேக வைக்காது. அல்லேலூயா.
எனக்காக கல்வாரி சிலுவையில ஒருத்தர் கிழிக்கப்பட்டுட்டாருன்னா, இந்த சரீரம் விலை குறையும் கொடுத்து வாங்கப்பட்டிருக்குன்னா, இந்த லேண்டுக்கு அந்த முதலாளி தான் வீடு கட்ட முடியும், வேற யாரும் வீடு கட்ட முடியாது. அல்லேலூயா. இந்த சரீரத்துக்கு கல்வாரி சிலுவையில ஒருத்தர் பலியாகி விலை கொடுத்து வாங்கி இருப்பாருன்னா, இது என்னுடைய சரீரம் அல்ல, அவருடைய சொத்தா பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் எந்த பலவீனமோ, எந்த பிசாசோ, எந்த அசுத்த கிரியிலோ வேலை செய்வதற்கு இந்த சரீரத்துக்கு இடமே கிடையாது. இயேசு மாத்திரமே இந்த சரீரத்துக்கு முதலாளி. விசுவாசிக்கிறீங்க? யாருக்கு வேலை செய்ய போறீங்க? கொஞ்சம் நிர்வாணத்தை தெரிஞ்சுனா அழகா முடிவு போயிடலாம். நீங்க அன்பு கூர்ந்தீங்கன்னா மற்றவங்களை குறை சொல்ல மாட்டீங்க. உங்கள்ட்ட அன்பு இல்லைன்னா எதுவுமே நிறைவா தெரியாது. சபை உங்களை அன்பை ஊத்துது. ரோமர் 5:5 சொல்றது, பரிசுத்த ஆவியானவர் அன்பை இருதயத்துல ஊத்த. வாயில நன்றி செலுத்த கத்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் கொஞ்சமா தப்பு தெரிஞ்சா கூட அதை மன்னிச்சு ஜெபிக்க கத்துக்கொள்ளுங்க. தாம் பிள்ளை வேதனைப்பட்டுச்சுன்னா அம்மா தூங்காம ராத்திரில தொட்டிலாட்டுறாங்களா இல்லையா? அதே மாதிரிதாங்க ஆண்டவருக்கு நீங்களும் நானும் பிள்ளைகளுங்க. எல்லாருக்கும் ஆண்டவர் தொட்டிலாட்டிட்டாரு. ஒருவேளை இன்றைக்கு நீங்க அவர் விரும்புற மாதிரி தூங்காம இருந்தா கூட அவர் உங்க மேல கரிசனையா இருந்து ஒரு நாளாட்டி ஒரு நாள் என் பிள்ளை என்ன மாதிரி வந்துருவான் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு தான் இங்க கூட்டி கொண்டு வந்திருக்கிறார். இயேசுவாட உங்க ஆத்மா கேட்ட படட்டும். அல்லேலூயா. இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு ஜெபிக்கலாம். ஆண்டவர் ரொம்ப நல்லவர், உங்களை ரொம்ப நேசிக்கிறார். உங்களுக்காக தன்னுடைய சொந்த குமாரனையே பலியாக ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பது அதிக நிச்சயமானவான். பிசாசின் கிரிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும். தலைமுறைக்கு சாபத்தை கொண்டு வருகிற இப்பேற்பட்ட தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் அப்புறப்படுத்தப்படும். சபைக்காக நான் ஜெபிக்கிறவங்களா மாறட்டும், ஊழியர்களுக்காக நான் ஜெபிக்கிறவனா மாறட்டும், தேசத்திற்காக நான் ஜெபிக்கிறவனா மாறட்டும். குறை சொல்லுகிற ஆவி, சகோதரர்களை குற்றப்படுத்துகிற ஆவி பிசாசின் கிரிகளாக பிசாசு திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் தான் வருகிறான். ஆனா இயேசுவைகள் எல்லாம் பிளே பண்ணி ஜீவனை கொடுத்து என்னை போல வாழுங்கள் என்று அவர் ஒருத்தர் முறை ஊரூரா சொல்லி தெரிகிறவர் இல்லைங்க. குறைவுகளை தன்னுடைய மகிமையில நிறைவாக்குறவர். ஒருவேளை அழுக்குள்ள கால்களோடு வந்தா கூட கால்களை கழுவி துடைத்து பந்தியில பங்கு பெற வைக்கிறார். உண்மையில நினைவாக இருக்கிறார். உனக்குள்ளே அப்பேற்பட்ட எண்ணங்களை சிருஷ்டிக்க விரும்புகிறார்.